மணி வேற ஆயினே இருக்கு, என்னத்துக்கு சாமி கும்பிடுறது தெரியலையே. முதல்ல இந்த தோரணத்தை கட்ட சொல்லணும். எங்கதான் போனாலுங்களோ எல்லாம் ஒருத்தி கூட கண்ணை தென்பட்டபடியே காணும். நம்மளே ஏறி மாட்டிக்கலாமா? ஐயோ வேணாம், இது வேற ஹைட்டா இருக்கு. கீழே கீழே ஊந்து வாரணும்னா அப்புறம் வேலையெல்லாம் யார் செய்யுது? பெரிய பொண்ணு, ஏண்டி பெரிய பொண்ணு, ஏண்டி யாருன்னா இருக்கிறீங்களா இல்லையா வீட்டுல? எவ்வளவு நேரம் ஏமா கத்தி நிக்க? எவனா குரல் கொடுக்குறாளுங்களா? ஏண்டியா யார் இது? சொல்லுங்க அத்தை. ஏண்டி வீட்டுல நடு வீட்டுல நின்று நீ ஏண்டி இப்படி கத்தி கிடக்குற? அது ஒன்றும் இல்லை, இந்த தோரணத்தை மாட்டணும், ஹைட்டா இருக்குதா, அதான் யாரை கூப்பிட்டு மாட்டுறது தெரியல. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுனுக்கு எவ்வளோ வர மாட்டாளுங்க. ஏண்டி இந்த தோரணை கூட ஒன்னால மாட்ட முடியாது? அத்தை நான் குள்ளமா இருக்கல, அதான் என்னால் மாட்ட முடியல. அதுக்கு நடு வீட்டில் நின்று அந்த கத்தி நிற்கா. அதை வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பாரு. யாரா வந்தாங்கன்னா மாட்ட சொல்றேன். சரிங்க அத்தை. பிள்ளையார்லாம் வாங்கி வந்துட்டீங்களா? பிள்ளையார் சதீஷ் சஞ்சு சேர்ந்து செய்யற சொல்லியிருக்காங்க அத்தை. ஏண்டி சின்ன பசங்களுக்கு முன்னாடி செய்ய தெரியும், அவங்க செய்ய விட்டு நீ என்ன பண்ணிருக்கிற தெரியலையா? அத்தை அவங்க அச்சு வாங்கி வந்து வச்சிருக்காங்க, அச்சுல செய்யறாங்க, அதனால விட்டேன். சரி சீக்கிரம் செஞ்சு எடுத்துவாங்கன்னு. சரி மற்ற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணு. அச்சு வச்சிருக்காங்களா, அப்போ அவங்களும் செஞ்சிருவாங்க. நல்லா தான். சரிங்க அத்தை. கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வேக வச்சு போட்டிருக்கேன், கேஸ்ல தான் இருந்துன்னு இருக்கேன். வேற சக்கரை பொங்கல் சுண்டல் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அத்தை. வடை சுட்டியா? வடை இன்னும் சுட ஆரம்பிக்கல அத்தை, அது கடைசியாக செஞ்சு வச்சதான் நல்லா இருக்கும், நல்ல மொறுன்னு. அதுவும் அப்பளம் மட்டும் கடைசியாக செய்யணும்னு வச்சிருக்கேன். மாவெல்லாம் அரைச்சிட்டானா. சரி என்ன வெங்காயம் என்ன அத்தை கொடுக்கணும்னா கொடு, அத்தை தரேன். இல்லை அதெல்லாம் நானே அரைஞ்சிட்டேன். சரி இவளுங்க மற்றவங்களும் எங்கள் ஆளையே காணோம். அவங்களும் ரூமில் இருக்கிறாளுங்க போல. நானும் ரொம்ப நேரமாக குரல் குத்துனுக்கு எவ்வளோ வர மாட்டாளுங்க. இங்கே பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்ல அவளுங்க கூப்பிட்டு. அப்புறம் வாழை ஒன்று அறுத்துன்னு வந்து வைக்க சொல்லு. வாழை நம்ம வீட்டில் இல்லையா அத்தை, எங்கே போய் எத்தனை வரது? ஏண்டி நம்ம வீட்டில் எல்லாம் இந்த தெருவில் யார்கிட்டயுமே இல்லையா? எங்கேயோ ஒன்று கேட்டு அத்தனை வந்து வைங்க. எங்கேயோ ஒன்று கேட்கவா? அந்த 4வது வீட்டில் இருக்க கோமதி வீட்டில் இருக்கும் பாரு. சதீஷ் கிட்ட சொல்லி ஒரு 2 வேலை பெரிய வேலையை அத்தனை வர சொல்லி 2 போதும். சரிங்க அத்தை சொல்கிறேன். வேற என்ன மந்துடுமா யோசி? வேற எதுவும் இல்லை அத்தை. சரி போய் மட வேலையை பாரு. சரிங்க அத்தை. அந்த தோரணத்தை அப்படி கீழே வச்சுட்டு அத்தை வேலையை போய் பாருப்போ. இந்த வேலை வெட்டி இல்லாத மாதிரி அதை ஒன்று கையில் தூக்கி போச்சு வச்சுன்னு நின்று பாருங்க. தூண்டு கட்டி வச்சிருக்கா பாரு, வேற 6 கொத்து இருக்கிற மாதிரி. வீட்டில் என்ன மாயலிக்கா பஞ்சம் இருக்குது, நிறைய தான் கொத்து செஞ்சு வச்சேன்னவா. சரியான கஞ்சமா இருப்பாளுங்க போல. அவங்க அப்பா வீட்டுல முன்ன மாவேலை எடுத்துன்னு வந்து வைக்கிறாளுங்க, நிறைய தான் தந்து வச்சானவா. டேய் இது உங்க ஊர்ல பிள்ளையாரா இது? இதுதான் சொன்னாலாவா நீ அந்த பிள்ளையார் செஞ்சு நிற்கிறான்னு? இந்த பிள்ளையார் வச்சு அப்புறம் சாமி கும்பிட முடியும்? ஆமா இது வச்சு அப்படி கும்பிட்டுட்டால. ஏன்டா இப்படி பண்ற? செய்ய முடியும்னா செய்ய முடியும், செய்ய முன்னாடி சொல்லி இந்த போய் வாங்கி வந்துருக்காரு வேற பிள்ளையாரு. நீ ஏன் தான் இப்படி பண்றே தெரியல. சரி இதே வச்சு கும்பிடலாம். அப்படி ஓரமா வச்சுட்டு போயிட்டு தெருமுனை அந்த கடையாண்டு போட்டுருப்பாங்க பாரு பிள்ளையாரு, நல்லா பெயிண்ட் வச்சு கலர் பிள்ளையார பார்த்து வாங்கி வா. இதையும் வச்சு கும்பிடலாம். அப்படி ஓரமா எடுத்து வை. பெரிய பிள்ளையார போய் பார்த்து ஒரு 200 ரூபாயில நல்ல பிள்ளையார பார்த்து வாங்கி வா. என்ன நல்ல பெயிண்ட்லாம் வச்சு சூப்பரா இருக்கிறத பார்த்து வாங்கி வா. இந்த பிள்ளையார எடுத்துமே வச்சுட்டு வா, காசு தரேன். அப்படியே பிள்ளையார் வாங்கிக்கணும். வர வழியில எல்லாம் அத்தனை சொல்லி சொன்ன மாதிரி கோமதி அத்தை வீட்டில் போயிட்டு அத்தனை வந்துரு. யாருன்னா வெளியில இருந்தாங்கன்னா பசங்க கூட்டுன்னு போ. போயிட்டு பத்திரமா எத்தனை பிள்ளையார் பத்திரம். ஆமா எருக்கும் பூ மாலை வேணும், அருகும் பூ கொஞ்சம் வேணும், 2 சேர்த்து வாங்கி வா. சரி இருக்குன்னா அது விட்டுரு. வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இல்லை, என்ன வேணும் வேற என்ன வேணுமானு அத்தை கிட்ட போய் கேட்டுன்னு அப்புறம் போயிட்டு வா. பாத்துக்கிறேன் அப்படி போய் வரமா. சீக்கிரம் வரணும், லேட் பண்ணாத. எதுக்கு அத்தை கூப்பிட்டுனே இருந்தீங்க? ஏண்டி நான் எங்க உன்னை கூப்பிட்டேன்? நீங்க கூப்பிட்ட மாதிரி தான் கேட்டுச்சு எனக்கு. நான் கூப்பிடல, லட்சுமி தான் கூப்பிட்டு நான் கேளு. லட்சுமி அக்காவா? அவதான் இந்த தோரணம் மாயில தோரணத்தை எடுத்து மாட்டு வாசல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டு. இந்த தோரணத்தை எடுத்து மாட்டுமா வாசல்ல? ஆமா எடுத்து மாட்டு. சரியா வச்சிருக்கேனா பாருங்க. சரியா இருக்கு, அப்படியே கட்டு. சரி. வேற எதனா வேலை இருக்கா? ஏண்டி இந்த பிள்ளையார் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வையாண்டி. பிள்ளையாரா எங்க இருக்கிறாரு? இதான் இங்க மண் எடுத்து வந்து வச்சுட்டு போயிருக்காம சதீஷ். இதான் பிள்ளையார் செஞ்சு எடுத்துனால இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வந்து வச்சிருக்கான். இதை வச்சு நான் எப்படி சாமி கும்பிடுறது? இதான் பிள்ளையாரம்மா அவருக்கு? ஆமா இதை கொஞ்சம் சரி பண்ணி அழகாக்கி வை. சரி. வேற என்ன வேலை இருக்கா? நீ இந்த பிள்ளையாரை சரி பண்ண, அதுவே ஒரு பெரிய வேலை தான். சரி நீங்க போங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். ஏண்டி நான் 1/2 மணி நேரத்துக்கு தீபாவளி கொடுக்கணும். நான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சமையல் எல்லாம் பிள்ளையார் மட்டும் தான் ரெடி ஆகல. எல்லாம் எத்தனை சொல்லி சதி சமைச்சிருக்கேன். வந்தாலே எல்லாம் போட வேண்டியதான். என்ன டக்கு டக்குன்னு பண்ணு. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை எத்ததோ முச்சுறேன் இருங்க. சரி நான் கிச்சனில் எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டாங்க, பார்த்து வரேன். போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நல்ல ஈரமான மண்ணை தான் எடுத்துன்னு வந்திருக்கான். சீக்கிரமாவே செஞ்சிடலாம். ஏண்டி என்னடி பண்ணி நிக்க? பார்த்தா தெரியல, பிள்ளையார் செஞ்சு நிற்கேன். நீ வேற எதுக்கு பிள்ளையார் செஞ்சு நிக்க? சதீஷ் வேற அத்தை வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்களா, பிள்ளையாரு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா என்கிட்ட. என்னது பிள்ளையார் வாங்கிட்டு வர சொன்னாங்களாமா? ஆமாடியே, என்கிட்ட செய்ய சொல்லிச்சு அத்தை தான்.
ஒரு 2 பிள்ளையார் வைக்க போறாங்களா என்னமோ. என் விநாயகர் சதுர்த்தி ஒரு பிள்ளையார் வச்சா போதாதா? சரி ஒன்று செய்ய சொல்லிச்சுன்னா செய், அது வேற எதுக்குன்னா கூட கேட்பாங்க, செஞ்சு வை. ம் செஞ்சு வைப்போம். பிள்ளையார் சூப்பராக ரெடி ஆயிட்டார்ல? நல்லா தாண்டி செஞ்சிருக்கேன். எத்தனை வாட்டி சின்ன வயசுலேருந்து பிள்ளையார் செஞ்சுருப்போம், எனக்கு செய்ய தெரியாதா? வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலும் இதுதான் என் வேலையே, வேலையை எக்ஸ்பீரியன்ஸ் வேலை பார்த்துருப்பார். இவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக செஞ்சுருக்கேன் பார்த்தியா? பேசாம நீ ஒரு பிள்ளையார் கடை போட்டுருந்துடலாண்டி, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு. நிறைய பேர் பிள்ளையாராவது வாங்கியிருப்பாங்க, நிறைய காசு கிடைச்சிருக்கோம் உனக்கு. கொழுப்பை பற்றியா? இங்கே இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு டைம் இல்லையா? பிள்ளையார் வேறு செஞ்சு விற்க சொல்கிறாங்க. பிள்ளையாரே கேட்டுக்கணியா? வித்தா அதில் உனக்கு ஒரு 4 நாள் கிடைச்சிருக்கோம், அதை வச்சுருப்பில்ல நீ. நான் வேணா செஞ்சு தரேன், நீ வேணா விற்கிறியா போயிட்டு? ஏண்டி இந்நேரம் எல்லாரும் பிள்ளையார் வாங்கி வீட்டுக்கே போயிருப்பாங்கடி, யார்டி இதுக்கு மேலே வாங்குவா? ஆமாம் அதுவும் சரிதான், காலையிலே விற்றுருக்கணும். சரி விட, இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இல்லைன்னா என்ன, அத்தை விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வச்சுடு, காலையிலே கடையை வச்சு செஞ்சு வித்துரு. நீ நானும் பார்ட்னராகி விற்றுலாம். சரி கொஞ்சம் தரல, பிள்ளையாருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட் அடிக்க போறியா? இப்படியே நல்லா தான் இருக்குது, விடு. பிள்ளையாருக்கு பெயிண்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏண்டி பெயிண்ட் அடிச்சு வச்சதாண்டி சூப்பராக இருப்பாரு. சின்ன குழந்தைங்க மாதிரி பிள்ளையாருக்கு பெயிண்ட் அடிக்க போறேன்னு பெயிண்டோட வந்து நின்றுக்க நீ பாரு. இப்போ ஏண்டி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஏக்கா வாக்கா வந்து பாரு, என் பிள்ளையாரை பாரு எப்படி இருக்காருன்னு. சூப்பராக செஞ்சுருக்கேன் பாரு, எப்படி பயங்கரமாக இருக்கார்ல? கடையிலேருந்து வாங்கி வந்த மாதிரியே இருக்காரு பக்கத்துக்கு. கடையிலேருந்து ஒரு வேலை வாங்கி வந்துட்டீங்களா என்ன? சேச்சா இல்லைக்கா, நானே செஞ்சது. நல்லா இருக்கு. ஏக்கா இதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சா என்ன சூப்பராக இருக்கும்லக்கா? ஏதோ ஒன்று பண்ணி வைங்க டக்குன்னு, இலை வேற போட போகிறேன். சதீஷ் வந்துட்டான். அவனை வேற பிள்ளையார் வாங்கினா சொல்லியிருந்தாங்களாமே, அத்தை வாங்கி வந்திருக்கானா என்ன? அங்கே பிள்ளையாரெலாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்களாம், அதனால வாங்கி வரலாம். இந்த பிள்ளையார் இதுல விடு, இதுலேயே வச்சு கும்பிட்டுக்கலாம். அப்போ சரி, இலையை எடுத்துன்னு வாங்க போடுங்க. ஏண்டி கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்கிறேன் அந்த பிள்ளையாருக்கு. அடங்கவே மாட்டல, அதெல்லாம் அடிக்க விட மாட்டேன், இப்படியே இருக்கட்டும் அவரு. சரி நான் போய் படையெல்லாம் எடுத்துன்னு வரேன், எல்லாம் இடம் க்ளீன் பண்ணி வைங்க. சரி போயிட்டு வா. எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்துட்டு நிறைய. கொழுக்கட்டை, வடை, சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாம் இருக்கு. ஏக்கா பிள்ளையாருக்கு ஒரு மாலை ஒன்று ரெடி பண்ணி வச்சா, அந்த ஏற்கம்பூ மாலை, அதை எடுத்துன்னு வந்து போடு. ஐயோ மாலை ரெடி பண்ணவே இல்லடி. அவனை கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியது தானே, இலை வாங்க போனானே அப்பவே. சொல்லவே இல்லை, மறந்துட்டு இருக்காங்க அத்தை. அது வந்து பார்த்தோன்னா ஆடும், ஒரு மாலை ஒரு பூ கூட வைக்க மாட்டீங்க பிள்ளையாருக்குன்னு. சரி டக்குன்னு போய் இருந்தானா வாங்கிட்டு வர சொல்லு. ஏண்டி அப்பவே கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தாண்டி வந்தான். இந்நேரத்துக்கு பூக்கு எங்கடி போறது நானு? ஐயோ இப்போ என்ன பண்றது? விடு, அந்த பிள்ளையார் தான் நம்மளை காப்பாற்றணும். எதுனா வேற எதனா பூ இருந்தா மாலை கவுத்து எடுத்துனாங்க. அது எப்படிக்கா பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏற்கும் பூ மாலை எல்லாமே? அதெல்லாம் பிள்ளையார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு. இப்போ இருக்கிற என்ன மாலை இருக்கோ போய் எடுத்துன்னு வா போ. ஃப்ரிட்ஜில் மல்லிப்பூ மாலை இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதோ எருக்கம்பூலாம் வாங்கி வச்ச மாதிரி பார்த்தேன், அது கூட என்ன இருக்கான்னு தெரியலையே மாலை. இரு போய் பார்த்து எடுத்துன்னு வரேன் எது இருக்குன்னு. ஆமாம், அத்தை கேள்வி காலைல ஒரு கவர் வச்சுன்னு சுற்றி இருந்தது, அதில் பார்த்த மாதிரி தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது, போய் பாருங்க. ஆமாடி, அவங்க வந்து எருக்கம்பூ அந்த புல்லுலாம் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, அது கூட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருக்கும் பாரு, பார்த்து எடுத்துன்னு வாங்க சீக்கிரம். நல்ல வேலை, அத்தை பண்ணதுலேயே உருப்படியான வேலைனா இது ஒன்று தான். ஆமாம், காலையில் எல்லாம் கூட தேடின்னு இருந்தாங்கல்ல, அப்போ எடுத்துன்னு வந்து வச்சுருப்பாங்க அது கூட. சரி இரு, நான் போய் ஃப்ரிட்ஜில் இருக்க பார்த்து எடுத்துன்னு வரேன். பெரிய பொண்ணு நீ போய் பசங்கள்லாம் கூட்டணும் சாமி கும்பிட்றதுக்கு. தீபாவளி கொடுத்துடலாம், அப்படியே அத்தையும் கூப்பிடு. சரி போயிட்டு வரேன், இருங்க.